கிபி முதலாம் நூற்றாண்டு ரோமானிய பேரரசோட செனட் சபையில மூத்த அறிஞர் பிளினி ஒரு பெரிய குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு. ஆமா, அது ரொம்ப பிரபலமான ஒரு நிகழ்வாச்சு. கரெக்ட். அதாவது நம்ம சாம்ராஜ்யத்தோட செல்வங்கள் எல்லாம் எங்கேயோ இருக்கிற ஒரு நிலப்பரப்புக்கு தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு அவர் ரொம்ப ஆவேசப்படுறாரு. அந்த அளவுக்கு ரோமானிய பேரரசோட கஜானாவை காலி பண்ண அந்த நிலப்பரப்பு எதுன்னு நேர்களாகிய உங்களுக்கு தெரியுமா? அது வேற எதுவும் இல்ல, நம்ம பண்டைய கால தமிழகம்தான். உண்மைதான். மிளகுக்காகவும் முத்துக்களுக்காகவும் அப்புறம் மெல்லிய பருத்தி ஆடைகளுக்காகவும் தங்கத்தை அள்ளி கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த ரோமானியர்கள். பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாம பேச போற இந்த வரலாற்று அலசல் வெறும் மன்னர்களை பற்றியோ இல்ல அவங்களோட போர்களை பற்றியோ மட்டும் கிடையாது. கண்டிப்பா. உலகமயமாக்கல் அப்படிங்கிற வார்த்தை உருவாகிறதுக்கு 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே ஒரு சர்வதேச பொருளாதார பேரரசாக தமிழகம் எப்படி இயங்குச்சு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் எப்படி பல அரசியல் வீழ்ச்சிகளை சந்திச்சு அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு நவீன மொழிவாரி மாநிலமாக எப்படி உருவெடுத்து நிக்குது அப்படிங்கிற ஆழமான பதிவு தான் இது. இதுல இந்த தொடர்ச்சியை புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் இல்லையா? ஆமா, ஏன்னா வரலாறு அப்படிங்கிறது தனித்தனி சம்பவங்களோட தொகுப்பு கிடையாது. அது காரண காரியங்களோட ஒரு சங்கிலி தொடர். ரைட். நாம கற்காலத்துல தொடங்கி மூவேந்தர்களோட எழுச்சி, அப்புறம் ஐரோப்பியர்களோட காலனி ஆதிக்கம் வரைக்கும் எல்லாத்தையும் இந்த அலசல்ல பார்க்க போறோம். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அரசியல் அதிகாரம் எப்படி கைமாறுச்சு அப்படிங்கறத விட அந்த மாற்றங்களுக்கு நடுவுல தமிழ் மக்களும் சரி மொழியும் கலாச்சாரமும் எப்படி தங்களை நிலைநிறுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஒரு பண்பாட்டோட நெடிய பயணம்னு சொல்லலாம். சரி, அந்த பயணத்தை நாம மூவேந்தர்கள் காலத்திலிருந்தே தொடங்கலாம்னு நினைக்கிறேன். தாராளமா தொடங்கலாம். சேர, சோழ, பாண்டியர்கள் கலை, இலக்கியம் இதிலெல்லாம் கொடிகட்டி பறந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்துறது அவங்களோட கடல்சார் வணிகம் தான். அது பலருக்கும் இருக்கிற ஒரு ஆச்சரியம்தான். இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகளாவிய வர்த்தகம், அதாவது குளோபல் ட்ரேட் அப்படின்னா இன்டர்நெட் இருக்கு, கண்டெய்னர் கப்பல்கள், ஜிபிஎஸ்னு பல தொழில்நுட்பங்கள் இருக்கு. ஆமா, எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சு. ஆனா எந்த ஒரு நவீன தொழில்நுட்பமும் இல்லாத அந்த காலத்துல ரோம் பேரரசு வரைக்கும் அவங்க எப்படி வர்த்தக தொடர்பை உருவாக்குனாங்க? இது வெறும் துணிச்சலால் மட்டும் சாத்தியமாகி இருக்காதே. நிச்சயமா கிடையாது. துணிச்சலை விட இது ஒரு மிகப்பெரிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பாய்ச்சல்னு தான் சொல்லணும். ஓ, தொழில்நுட்ப பாய்ச்சலா? ரோமானியர்களோட வணிகம் எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னா, முதல் காரணம் இயற்கை அவங்க புரிஞ்சுக்கிட்ட விதம். குறிப்பா சொல்லணும்னா இந்த பருவக்காற்றுகள். பருவக்காற்றுகளா? அதை வச்சு என்ன பண்ணாங்க? அதாவது தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவக்காற்றுகளோட திசையையும் வேகத்தையும் அவங்க ரொம்ப துல்லியமாக கணிச்சு வச்சிருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட மாசத்துல காற்றோட்டம் எந்த பக்கம் இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதை தங்கள் கப்பல்களோட பாய்கள்ல ஏந்தி பயணிச்சாங்க. இதை விட முக்கியமானது அவங்களோட கப்பல் கட்டும் தொழில்நுட்பம். கப்பல் கட்டும் தொழில்நுட்பம்னு சொல்லும்போது எனக்கு இங்க ஒரு கேள்வி வருது. சொல்லுங்க. நடுக்கடல்ல பல மாசங்கள் பயணிக்கிற அளவுக்கு அன்றைய மரக்கப்பல்களுக்கு எப்படி அவ்வளோ வலிமை கிடைச்சது? இரும்பாலான ஆணிகளை வச்சு அவங்க கப்பல்களை கட்டினாங்களா? அங்கதான் ஒரு நுட்பமான அறிவியலே இருக்கு. நடுக்கடலோட பிரம்மாண்டமான அலைகளை சமாளிக்க கப்பல் ரொம்ப விரைப்பா, அதாவது ரிஜிடா இருக்கக்கூடாது. அப்படி எப்படி இருக்கணும்? கொஞ்சம் வளைந்து கொடுக்கிற தன்மையோட, ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியோட இருக்கணும். பண்டைய தமிழர்கள் மரப்பலகைகளை இரும்பாணிகளால் அடிக்கல. நிஜமாவா? பின்ன எப்படி இணைச்சாங்க? தேங்காய் நார்ல செய்யப்பட்ட உறுதியான கயிறுகளை கொண்டு பலகைகளை தச்சாங்க. இதுக்கு தையல் கப்பல்கள், அதாவது சோன் போட்ஸ்னு பேரு. ஓ, மரத்தை தச்சிருக்காங்களா? இது ரொம்ப புதுசா இருக்கு. ஆமா, இரும்பாணிகள்னா உப்பு நீர்ல துருப்பிடிச்சு உடைஞ்சிடும், வளைந்து கொடுக்காது. ஆனா அந்த தையல் தொழில்நுட்பம் கப்பல்களை கடல் அலைகளுக்கேற்ப கொஞ்சம் வளைந்து கொடுத்து உடையாம பாதுகாத்துச்சு. வாவ், இது உண்மையிலேயே மிகச்சிறந்த ஒரு இன்ஜினியரிங் தீர்வு. இப்படிப்பட்ட கப்பல்களை வச்சுக்கிட்டு தான் அவங்க மிளகையும் அகிலையும் ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. கரெக்ட். ஆனா இந்த வணிகம் வெறும் பொருள் பரிமாற்றம் மட்டும்தானா? இதுல வேற ஏதேனும் ராஜதந்திர உறவுகள், அதாவது டிப்ளமேட்டிக் உறவுகள் இருந்துச்சா? அப்படி ஏன் கேக்குறீங்க? ஏன்னா சங்க இலக்கியங்கள்ல யவனர்கள், அதாவது ரோமானியர்கள் மற்றும் கிரேக்கர்கள் தமிழக கோட்டைகள்ல காவலாளிகளாக இருந்தாங்க அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். நீங்க சொல்றது மிக முக்கியமான ஒரு புள்ளி. இது வெறும் பொருளை கொடுத்து காசு வாங்குற வியாபாரம் மட்டும் கிடையாது. அப்புறம்
இரு தேசங்களுக்கும் இடையிலான ஒரு தீவிரமான சமூக பொருளாதார பரிமாற்றம். அகஸ்டஸ் சீசர் காலத்துல பாண்டிய மன்னர்கள் ரோமுக்கு தங்களுடைய தூதுவர்கள் அனுப்புனதுக்கான வரலாற்றுச் சான்றுகள் ரோமானிய ஆவணங்கள்லே இருக்கு. ஓ, அம்பாசடர்ஸ் அனுப்பியிருக்கிறாங்களா? ஆமா. அது மட்டும் இல்லாம ரோமானிய காசுகள் தமிழகத்துல பல இடங்கள்ல, குறிப்பா அரிக்கமேடு, பட்டணம் மாதிரி பகுதிகளில் ஆயிரக்கணக்கில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அதாவது உலக பொருளாதாரத்தோட ஒரு மையப்புள்ளியாகவே தமிழக துறைமுகங்கள் செயல்பட்டிருக்கு. எக்ஸாக்ட்லி. ஆனா இவ்ளோ பெரும் செல்வமோ உலகளாவிய தொடர்புகளும் இருந்த ஒரு சமூகம் தொடர்ந்து அதே வலிமையோட இருந்திருக்கணுமே. ஆனா வரலாறு அப்படி நகரலையே. உண்மைதான். அங்க ஒரு பெரிய திருப்பம் வருது. ஆமா, களப்பிரர்கள் அப்படிங்கிற ஒரு புதிய ஆட்சியாளர்களோட வருகையால மூவேந்தர்களோட அதிகாரம் முற்றிலுமாக வீழ்ச்சி அடையுது. இத வரலாற்று ஆய்வாளர்கள் இருண்ட காலம்னு கூட சொல்றாங்க. ஆமா, அப்படி ஒரு பேர் இருக்கு. அவ்வளவு வலிமையான மூவேந்தர்கள் எப்படி வீழ்ந்தாங்க? இந்த வீழ்ச்சிக்கு பின்னாடி இருந்த அரசியல் அல்லது சமூக கட்டமைப்பு என்னவா இருக்கும்? முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கணும். களப்பிரர்கள் காலம் இருண்ட காலம்னு சொல்லப்படுறதுக்கு காரணம், அந்த காலகட்டத்து சான்றுகள் நமக்கு அதிகம் கிடைக்கல அப்படிங்கிறது தானே தவிர, அது முழுமையான இருள் கிடையாது. ஓ, அப்போ அங்க வேற என்ன நடந்துச்சு? இந்த வீழ்ச்சிக்கான காரணத்தை நாம பொருளாதார கோணத்துல பார்க்கணும். கிபி 3 அல்லது 4ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ரோமானிய பேரரசு கொஞ்சம் கொஞ்சமா சரியத் தொடங்குச்சு. சரி. அதனால அங்கிருந்து தமிழகத்திற்கு வந்துகிட்டு இருந்த அபரிமிதமான செல்வமும் நின்னு போச்சு. வெளிநாட்டு வணிகத்தையே ரொம்ப நம்பியிருந்து மூவேந்தர்களோட பொருளாதார கட்டமைப்பு ஆட்டம் கண்டுச்சு. ஆஹா, இன்கம் சோர்ஸ் நின்னுடுச்சு. ஆமா, இந்த நெருக்கடியை பயன்படுத்தி உள்ளூர்ல நிலவிய அதிருப்திகளை ஒருங்கிணைச்சுதான் களப்பிரர்கள் அதிகாரத்தை கைப்பற்றினாங்க. இது ஒரு வகையான அதிகார பரவலாக்கத்தோட விளைவுதான். இது ரொம்ப சரியான ஒரு தர்க்கமாகப்படுது. வெளிநாட்டு வருவாய் நின்னதும் உள்ளூர் கட்டமைப்பு சரிஞ்சிருக்கு. ஆனா இந்த வீழ்ச்சி நிரந்தரமானதாக இல்ல அப்படிங்கிறது தான் இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். கண்டிப்பா. சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு பல்லவர்களும் பாண்டியர்களும் மீண்டும் எழறாங்க. ஆமா, அதுக்கப்புறம் 9ஆம் நூற்றாண்டுல ஒரு மாபெரும் நிகழ்வு நடக்குது. விஜயாலய சோழன்ல தொடங்கி ராஜராஜன், ராஜேந்திரன் விரியோர பிற்கால சோழர்களோட சாம்ராஜ்யம் ஒரு பிரம்மாண்டமான பரிணாம வளர்ச்சியை அடையுது. ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி மீண்டும் முளைச்சு வந்தாங்கன்னு சொல்லலாம். உண்மையாவே சோழ பேரரசு சுமார் 36 லட்சம் சதுர கிலோமீட்டர் வரைக்கும் பறந்து விரிந்திருந்ததுன்னு நமது தரவுகள் சொல்லுது. வங்காள விரிகுடாவிய சோழர்களின் ஏறுன்னு அழைச்சிருக்காங்க. இங்க நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, சோழர்களோட இந்த எழுச்சியை வெறும் நிலப்பரப்பை ஆக்கிரமித்த மன்னர்களோட கதையாக மட்டும் சுருக்கிட முடியாது. பின்னா எப்படி பார்க்கறது? அது ஒரு கடற்படை மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் வியூகத்தோட உச்சம். சோழர்கள் தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள ஸ்ரீவிஜயா பேரரசு மீது படையெடுத்தது உலக வரலாற்றிலேயே ஒரு பெரிய சாதனை. இங்கேயும் எனக்கு அதே லாஜிஸ்டிக்ஸ் கேள்விதான் வருது. கடலை கடந்து ஸ்ரீவிஜயாவுக்கு, அதாவது இன்றைய இந்தோனேஷியா, மலேசியா பகுதிகளுக்கு படையெடுத்து செல்வது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நிச்சயமா கிடையாது. பல ஆயிரம் வீரர்களை மரக்கப்பல்கள்ல ஏத்திக்கிட்டு நடுக்கடல்ல பல மாசங்கள் பயணிக்கும்போது அவங்களுக்கு எப்படி உணவும் குடிநீரும் ஆயுதங்களும் தடையின்றி போய் சேர்ந்தது? அந்த திட்டமிடல் எப்படி நடந்திருக்கும்? அதுதான் ராஜேந்திர சோழனோட மிகச்சிறந்த இராணுவ வியூகம்னு நான் சொன்னேன். அவர் எடுத்த உடனேயே ஸ்ரீவிஜயாவை தாக்கல. அதுக்கு முன்னாடியே வங்காள விரிகுடால இருக்கிற அந்தமான் நிக்கோபார் தீவுகளை கைப்பற்றினாரு. ஓ, அங்க ஒரு தளம் அமைச்சாங்களா? ஆமா, அங்க ஒரு மாபெரும் கடற்படை தளத்தை உருவாக்குனாரு. கப்பல்கள் இங்க இருந்து புறப்பட்டு நிக்கோபார்ல தங்கி சாப்பாடு, குடிநீர் மற்றும் ஆயுதங்களை நிரப்பிக்கிட்டு தான் அடுத்த கட்ட பயணத்தையே தொடங்குச்சு. வாவ், ஒரு செக் பாயிண்ட் மாதிரி. அது மட்டும் இல்ல, நடுக்கடல்ல உணவு கெட்டு போகாம இருக்க உலர்ந்த மாமிசம், ஊறுகா, பல மாசங்கள் கெடாத தின்பண்டங்கள்னு ஒரு பிரத்யேகமான ரேஷன் முறையை அவங்க பயன்படுத்தினாங்க. இது ஒரு துல்லியமான சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். ஆச்சரியமா இருக்கு. நடுவுல ஒரு தீவை பிடிச்சு அது ஒரு பிட் ஸ்டாப் மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க. சரி, எதுக்காக இவ்ளோ மெனக்கெட்டு அந்த ஸ்ரீவிஜயா மேல படையெடுக்கணும்? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கு. பொருளாதார காரணம் இருந்துச்சா? முழுக்க முழுக்க பொருளாதார காரணம் தான். அந்த காலகட்டத்துல சீனாவுல உற்பத்தியாகும் பொருட்கள் தான் உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்யப்பட்டுச்சு. ஓ, அப்பவே சீன பொருட்களுக்கு டிமாண்ட் இருந்திருக்கா? ஆமா, சீனாவுடைய பொருட்கள் அரேபியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் போகணும் அப்படின்னா மலாகா ஜலசந்தி வழியாக தான் போகணும். அந்த ஜலசந்திய ஸ்ரீவிஜயா பேரரசு தான் தன் கட்டுப்பாட்டுல வச்சிருந்தது. அதாவது ஒரு டோல்கேட் மாதிரி. கரெக்ட். சோழர்களுக்கும் சீனாவுக்கும் நடக்கிற நேரடி வர்த்தகத்துல ஸ்ரீவிஜயா அதிக வரிகளை கேட்டும் கப்பல்களை தடுத்தும் ரொம்ப தொந்தரவு செஞ்சாங்க. ஓஹோ, பிசினஸ்ல கை வச்சிட்டாங்க. ஆமா,
அந்த பொருளாதார தடைய உடைச்சு உலக வணிக பாதைய தன் முழு கட்டுப்பாட்டுல கொண்டு வருவதுக்காகவே தான் ராஜேந்திர சோழன் இந்த படையெடுப்பை நடத்தினாரு. அப்ப இது ஆதிக்கத்துக்கான போர் கிடையாது. கிடையவே கிடையாது. இது ஒரு கார்ப்பரேட் வர்த்தக போர்னு தான் சொல்லணும். சூப்பர். உலக வணிக பாதைய தங்கள் கட்டுப்பாட்டுல வச்சிருந்த சோழர்களோட இந்த மாபெரும் பொருளாதார கட்டமைப்பு 14ஆம் நூற்றாண்டுல மீண்டும் ஒரு பெரிய சரிவை சந்திக்குது. ஆமா, ஒரு பெரிய அரசியல் மாற்றம் அந்த நேரத்துல நடக்குது. அதன் பிறகு தென்னிந்தியாவோட அரசியல் வரைபடமே முற்றிலுமாக மாறிடுது. வடமேற்கிலிருந்து வந்த இஸ்லாமிய படையெடுப்புகள், அப்புறம் உருவான மதுரை சுல்தானியம், அதனைத் தொடர்ந்து விஜயநகர பேரரசோட எழுச்சின்னு தமிழகம் வந்து பல அரசியல் மாற்றங்களை சந்திக்குது. உண்மைதான். நாயக்கர்கள், மராட்டியர்கள்னு தமிழகம் வந்து பல சிறிய பாளையங்களாக, ஜமீன்களாக பிரியுது. இந்த அரசியல் சிதறல் தான் ஐரோப்பிய வியாபாரிகள் தமிழகத்தை முழுமையாக ஆக்கிரமிக்க வழிவகுத்தது இல்லையா? ஆமா, அது ஒரு மிக முக்கியமான காலகட்டம். சோழர்கள் காலத்துல இருந்த ஒரு மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம், அதாவது சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், சிதைந்து போய் அதிகாரம் வந்து பல நூறு பாளையக்காரர்களிடமும் குறுநில மன்னர்களிடமும் பிரிந்து கிடந்தது. ஒரு அரசியல் வெற்றிடம் அங்க உருவாகியிருக்கு. எக்ஸாக்ட்லி. இந்த அரசியல் வெற்றிடத்தை தான் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி மிக தந்திரமாக பயன்படுத்திக்கிட்டாங்க. நான் இங்கேதான் ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிக்க விரும்புறேன். என்ன விஷயம்? நாம எப்பவுமே வந்து ஆங்கிலேயர்கள் வியாபாரம் செய்ய வந்தாங்க, இந்தியாவை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒற்றை வரியில ரொம்ப ஈஸியா கடந்துடுறோம். ஆனா எந்த ஒரு பெரிய ராணுவ பலமும் இல்லாம வந்த ஒரு வணிக கம்பெனி எப்படி அத்தனை பெரிய அரசர்களை வீழ்த்துச்சு? அது ஒரு அருமையான கேள்வி. அதுக்கான உண்மையான மெக்கானிசம் என்ன? வீட்டுக்கு விருந்தாளியா சாப்பிட வந்தவங்க மெதுவா அந்த வீட்டையே தங்கள் பேருக்கு எழுதி வாங்கிட்ட மாதிரி இல்ல இருக்கு. ரொம்ப சரியான ஒரு ஒப்பீடு. அந்த மெக்கானிசம் தான் கடன் வலை, அதாவது டெப்ட் ட்ராப், அப்புறம் துணைப்படை திட்டம்னு சொல்லப்படுற சப்சிடியரி அலையன்ஸ். ஓ, கடனை கொடுத்து மாட்ட வச்சாங்களா? ஆமா, ஆங்கிலேயர்கள் வந்து ஆரம்பத்துல அரசர்கள் கூட நேரடியா போரிடவே இல்ல. உள்ளூர் மன்னர்களுக்குள்ள இருந்த பகைய அவங்க தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க. இதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? மிகச்சிறந்த உதாரணம் வந்து ஆற்காடு நவாப். ஆற்காடு நவாப் தன்னோட எதிரிகளை வீழ்த்துறதுக்காகவும் தன்னோட ஆடம்பர செலவுகளுக்காகவும் பிரிட்டிஷ் கம்பெனி கிட்ட பெரும் தொகையை கடனா வாங்கினாரு. சரி. கம்பெனியும் வட்டியோட கடனை கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாம தங்கள் படைகளையும் அவருக்கு ஆதரவாக அனுப்புனாங்க. அட, அதாவது கார்ப்பரேட் கம்பெனி வந்து ஒரு மன்னருக்கே ஃபைனான்ஸ் பண்ணிருக்கு. சரியா சொன்னீங்க. ஒரு கட்டத்துல ஆற்காடு நவாபால அந்த கடனையும் வட்டியையும் திருப்பிச் செலுத்த முடியல. அப்ப கம்பெனி என்ன செஞ்சாங்க தெரியுமா? என்ன செஞ்சாங்க? கடனை தர வேண்டாம், அதுக்கு பதிலா மதுரை, திருநெல்வேலி, திருச்சி மாதிரி பகுதிகள்ல வரி வசூல் செய்யற உரிமையை எங்களுக்கு எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டாங்க. திவானி ரைட்ஸ். ஆமா, நவாப்பும் வேற வழி இல்லாம எழுதி கொடுத்துட்டாரு. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, மன்னரோட நிலத்துல ஒரு வெளிநாட்டு கார்ப்பரேட் கம்பெனி மக்கள் கிட்ட நேரடியாக வரியை வசூல் செஞ்சது. இதை யாராவது எதிர்க்கலையா? எதிர்த்தாங்க. அந்த வரிய கொடுக்க மறுத்த கட்டபொம்மன் மாதிரி பாளையக்காரர்களை நவாபோட பேரை கொண்டே பிரிட்டிஷ் ராணுவம் வந்து ஒடுக்கிச்சு. அப்ப வியாபாரம்னு சொல்லி உள்ளே வந்தவங்க பொருளாதாரத்தை கைப்பற்றி நிர்வாகிகளை கைகட்டி வேடிக்கை பார்க்க வச்சு ஒட்டுமொத்த நிலத்தையும் தங்க கம்பெனியோட சொத்தாக மாத்துனாங்க. இதுதான் அவங்க பயன்படுத்தி அந்த உத்தி. இது வந்து ஒரு பக்கா கார்ப்பரேட் டேக் ஓவர்னே சொல்லலாம். அரசர்களை போர்க்களத்துல வீழ்த்துறதுக்கு பதிலா அவங்கள பொருளாதார ரீதியாக முடக்கி வரி வசூலிக்கும் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டாங்க. உண்மைதான். இப்படியாக தொடங்கப்பட்ட கம்பெனியோட ஆட்சி மெல்ல மெல்ல விரிவடைந்து 18ஆம் நூற்றாண்டுல மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படிங்கிற பிரம்மாண்டமான காலனி ஆதிக்க மாகாணமாக மாறுது. ஆமா, அதுக்கப்புறம் சுமார் 2 நூற்றாண்டுகள் ஆங்கிலேயர்களோட ஆட்சி. அதன் பிறகு ஒரு நெடிய சுதந்திர போராட்டம். இறுதியாக 1947ல இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்குது. இதுல சுதந்திரத்திற்கு பிறகு நடந்த மிக முக்கியமான அரசியல் நகர்வு வந்து 1956ல நடந்த மாநில மறுசீரமைப்பு தான். ஓ, ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷனா? ஆமா, அதுவரைக்கும் மദ്രാஸ் மாகாணத்துல தெலுங்கு, மலையாளம், கன்னடம் பேசுற பல பகுதிகள் இணைந்திருந்துச்சு. மொழியோட அடிப்படையில மாநிலங்கள் பிரிக்கப்படணும் அப்படிங்கிற நீண்ட போராட்டங்களுக்கு பிறகுதான் தமிழ் பேசுற மக்கள் பெரும்பான்மையாக வாழ்ற பகுதிகள் மட்டும் ஒன்றிணைக்கப்பட்டு இன்றைய தமிழ்நாடு உருவானது. இந்த இடத்துல தான் நான் ஒரு விஷயத்தை ஆழமா பாக்குறேன். சொல்லுங்க. ரோமானியர்களோட வியாபாரம் செஞ்ச மூவேந்தர்களின் காலம் தொடங்கி களப்பிரர்கள், விஜயநகர பேரரசு, நாயக்கர்கள், சுல்தான்கள், மராட்டியர்கள், கடைசியாக ஆங்கிலேயர்கள்னு அத்தனை அரசியல் மாறுதல்களும் நடந்துருச்சு. நிறைய ஆக்கிரமிப்புகளும் நடந்துச்சு. 2000 வருஷங்களுக்கு முன்பு பேசப்பட்ட அதே தமிழ் மொழி, அதோட கலாச்சாரம் மட்டும்
இன்னைக்கு வரைக்கும் எப்படி அழியாம சிதையாம ஒரு நவீன மாநிலமாக தன்னை உருமாற்றிக்கிட்டு நிக்குது? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இப்ப பாத்தீங்கன்னா, எகிப்தியர்கள் இன்னைக்கு பண்டைய எகிப்திய மொழிய பேசுறது கிடையாது. ஆனா தமிழர்கள் இன்றும் தமிழை பேசுறாங்க. இது எப்படி சாத்தியமாச்சு? இதுதான் நம் வரலாற்று தரவுகள் உணர்த்தும் மிக முக்கியமான பாடம். உலகத்தோட பல நாகரிகங்கள் அழிந்து போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? அவங்க தங்கள் கலாச்சாரத்தையும் மொழியையும் ஆளும் மன்னனோட அரியணையோட கட்டி வச்சிருந்தாங்க. மன்னன் வீழ்ந்ததும் அந்த நாகரிகமும் சேர்ந்து வீழ்ந்துடுச்சு. ஓ, அரசர்களை நம்பியிருந்ததுனாலயா? ஆமா. ஆனா தமிழ்நாட்டுல பண்பாடு அப்படிங்கறது அரசர்களோட கோட்டைகள்ல இல்ல. அது கிராமப்புற விவசாய கட்டமைப்பிலும் மக்கள் கிட்ட இயங்கிய தொன்மையான கிராம சபைகளிலும் பக்தி இலக்கியங்கள் வழியாக மக்கள் பாடிய பாடல்கள்லையும் தான் இருந்துச்சு. அதாவது இதுவும் ஒரு அதிகார பரவலாக்கம் தான். மொழி அரசாங்கத்தோட மொழியா மட்டும் இல்லாம மக்களோட மொழியாக பரந்து விரிந்திருந்தது அப்படின்னு சொல்றீங்க. நிச்சயமா. அதோடு மட்டும் இல்லாம தொழில்நுட்ப மாற்றங்களையும் தமிழ் சமூகம் ரொம்ப வேகமா உள்வாங்கிக்கிச்சு. எதை சொல்றீங்க? அச்சு யந்திரத்தையா? கரெக்ட். பனை ஓலைகள்ல இருந்த தமிழ் இலக்கியங்கள் ஐரோப்பியர்கள் அச்சு யந்திரத்தை கொண்டு வந்தவுடன் மிக வேகமாக அச்சுக்கு மாறுச்சு. இந்தியாவிலேயே முதலில் அச்சேறிய மொழி தமிழ்தான். வாவ், சூப்பர். மன்னர்கள் தங்களுக்குள்ள சண்டையிட்டுக்கிட்டு இருந்தாலும் தமிழ் அறிஞர்களும் மக்களும் மொழியையும் இலக்கியத்தையும் ஆவணப்படுத்துவதிலும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதிலும் ரொம்ப குறியாக இருந்தாங்க. இது கேட்கவே ரொம்ப பெருமையா இருக்கு. அரசியல் அதிகாரம் யார் கைக்கு மாறினாலும் பண்பாட்டு அதிகாரம் மக்கள் கையிலே ரொம்ப பத்திரமா இருந்தது. அதனாலதான் 1000 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மன்னர் ஆண்ட நிலத்தை இன்னைக்கு ஒரு மொழி ஒன்றிணைச்சு நவீன தமிழ்நாடாக நிறுத்தி வச்சிருக்கு. மிக சிறப்பான ஒரு பார்வையை முன்வச்சிங்க. மன்னர்களோட வாள்கள் தோற்றிருக்கலாம், ஆனா மக்களோட சொற்கள் தோற்கல. இப்ப நாம இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ரொம்ப வேகமா நேரம் போயிடுச்சு. ஆமா. கற்காலத்தோட தொடர்ச்சியா ரோமானியர்களுடனான சர்வதேச வணிகம், சோழர்களோட மாபெரும் கடற்படை மற்றும் பொருளாதார வியூகம், ஐரோப்பிய கார்ப்பரேட் கம்பெனியோட கடன் வலை தந்திரம், அதை தாண்டி பண்பாட்டை அழியாம பாதுகாத்து மொழிவாரி மாநிலமாக உருவெடுத்த நமது பயணம் ஒரு நெடிய பயணம்தான். கண்டிப்பா. நேயர்களே, இந்த வரலாற்றை திரும்பி பார்க்கும்போது இது ஏதோ அருங்காட்சியகத்துல இருக்கிற பழைய பொருள் அல்ல. இன்றும் நம் ரத்தத்துல ஓடிட்டு இருக்கிற ஒரு ராஜதந்திர மரபு அப்படிங்கறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உண்மைதான். வரலாற்றை படிப்பதன் நோக்கம் கடந்த காலத்தை பெருமையாக பேசுறதுக்கு மட்டும் கிடையாது. அப்புறம் கடந்த காலத்துல நாம எவ்வாறு சவால்களை எதிர்கொண்டோம் அப்படிங்கறத புரிஞ்சுகிட்டு எதிர்காலத்துக்கான வியூகங்களை அமைப்பதற்கு தான். அருமையா சொன்னீங்க. அத மனசுல வச்சுக்கிட்டு இந்த அலசல முடிக்கும்போது நேயர்களாகிய உங்களுக்காக ஒரு ஆழமான சிந்தனையை முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. 1000 வருஷங்களுக்கு முன்னாடி உலகத்தோட மாபெரும் பொருளாதார பாதையான மலாக்கா ஜலசந்திய சோழர்களோட கடற்படை தங்களது கட்டுப்பாட்டுல வச்சிருந்தது அப்படின்னு பேசணும் இல்லையா? ஆமா, அது ஒரு பெரிய பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. இன்னைக்கு உலக மையரசுகளான அமெரிக்காவும் சீனாவும் இந்தியாவும் எந்த இடத்த ஆதிக்கம் செலுத்த துடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? இது பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதே இந்தோ பசிபிக் மற்றும் இந்திய பெருங்கடல் வர்த்தக பாதையத்தான். அன்றும் சரி இன்றும் சரி உலக அரசியலோட மைய புள்ளியாக தமிழகத்தோட புவியியல் அமைப்பும் கடல் எல்லையும் தான் இருக்கு. ரொம்ப ஆழமான ஒரு உண்மை இது. பண்டைய தமிழ் அரசர்களோட கடற்படை வியூகங்களும் பொருளாதார தொலைநோக்கு பார்வையும் வெறும் பழங்கதை கிடையாது. ஒருவேளை அடுத்த 1000 வருஷங்களுக்கான ஆசிய கண்டத்தோட அரசியல் அதிகாரத்தை நிர்ணயிக்கப் போவதும் அதே வியூகங்களாகத்தான் இருக்கும். கண்டிப்பா இருக்கும். அந்த மாபெரும் பூகோள அரசியலோட மையத்துல நமது மொழி மற்றும் நிலத்தோட பங்கு என்னவாக இருக்கும் அப்படிங்கறத நீங்களே சற்று கற்பனை செய்து பாருங்கள்.